ஹலோ மக்களே, குட் மார்னிங். வெல்கம் டு எஸ்கே வேர்ல்டு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூரில் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இப்போ என்ன போக போகிறோம்னா, வாங்க போகும்போதே அப்படியே பேசிகிட்டே போகலாம். மக்களே, அதிகாலையிலேயே திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ திருச்செந்தூரை சுற்றி உள்ள முக்கியமான இடங்களை எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு காலையில் வந்து டிஃபனையும் வந்து அன்னதான மண்டபத்தில் முடிச்சுட்டு ஹோட்டலை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ காரை வந்து பார்க்கிங்கில் போட்டிருந்தோம், அதையும் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம கிளம்பும்போது காலையில் 8:30 ஆயிடுச்சு மக்களே. ஸோ அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸோ முந்தின நாள் ஃபுல்லாகவே சரியான மழை, ரோடை பார்த்தாலே தெரியும் பயங்கர தண்ணியாக இருந்துச்சு, கொஞ்சம் சகதியாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்திலே இருக்கிற அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் குலசேகரப்பட்டினம் தான் மக்களை போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் திருச்செந்தூர் ஆர்ச்சை நம்ம தாண்டி வந்து லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ இப்படி இந்த ரூட்டில் தான் போகணும். இந்த ரூட்லேருந்து நேராக நம்ம வந்து கன்னியாகுமரி போகிற ரூட்டை பிடிக்கணும் மக்களே. ஸோ இப்போ வந்து இதுதான் திருச்செந்தூர் அந்த மெயினாக உள்ள ஊருக்குள்ளே வர்ற ரவுண்டானா. ஸோ இந்த ரவுண்டானில் வந்து திரும்ப நம்ம ரைட் எடுக்கிறோம். ஸோ ரைட் எடுத்துகிட்டு வர்ற ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்தால் நம்ம வந்து உடன்குடி அந்த கன்னியாகுமரி போகிற அந்த மெயின் ரோடை நம்ம பிடிச்சிடலாம் மக்களே. ஸோ அந்த ரோட்லேருந்து நம்ம நேராக போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு 14 கிலோமீட்டர் மக்களே குலசேகரப்பட்டினம். ஸோ திருச்செந்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 14 கிலோமீட்டர் வருது. உடன்குடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும். கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் வரும் மக்களே. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரோட்லேயே மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைன் போர்டு தெரியும். ஸோ ஊவரி வந்து 41 கிலோமீட்ரு, குலசேகரப்பட்டினம் 11 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. பட் ஐ திங்க் நம்ம 3 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இருக்குது. கன்னியாகுமரி 89, ஊவரி 40, குலசேகரப்பட்டினம் 13 கிலோமீட்டர் மக்களே. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நமக்கு வந்து ரூட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கிலோமீட்டர் மாறுது பாருங்கள். நம்ம குலசேகரப்பட்டினத்துக்கு போயிட்டுருக்க வழியிலேயே இந்த ஊரை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்களே. குலசேகரப்பட்டினத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ அது வந்து தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் வட்டம், உடன்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து குலசேகரப்பட்டினமும் ஒரு ஊராட்சி தான். ஸோ அது வந்து மன்னார் வளைகுடா கடற்கரையில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன ஊர் மக்களே. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பிரசித்தி பெற்ற விஷயங்கள் என்னென்னா, முத்தாரம்மன் திருக்கோயில் இந்த ஊரில் இருக்குது மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவோட ராக்கெட் தளம் வந்து ஒன்று அமைக்க போகிறாங்க. அது வந்து ஒரு அப்கமிங் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு புதிய அனல்மின் நிலையம் வந்து இங்கே வந்து கட்டப்பட்டுருக்காங்க. ஸோ அது வந்து முக்கியமான விஷயங்களில் ஒரு 3 விஷயம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். பேசிக்கலாகவே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன ஊர் அப்படிங்கிறனால ஸோ மீன்பிடி தொழில் வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொழிலாகவே இருந்து வருது மக்களே. ராக்கெட் ஏவுகணைத்தனத்தை பற்றி நம்ம பேசும்போது, ஸோ ஆந்திராவில் ஆல்ரெடி ஸ்ரீஹரிகோட்டாவில் பார்த்திங்கன்னா இஸ்ரோவோட ஸ்பேஸ் சென்டரில் ஆல்ரெடி வந்து 2 ஸ்டேஜ் வந்து ராக்கெட் அனுப்புறதுக்குரிய ஸ்டேஜ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது மூலமாக நிறைய சேட்டலைட்ஸும் ஆளில்லாத விமானங்களும் நம்ம வந்து ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டு இருக்கோம் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து 3ஆவதாக ஒரு ஸ்டேஜ் வந்து, அதாவது இன்னொரு ராக்கெட் அனுப்புறதுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதற்கிடையே பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு ஸ்பேஸ் சென்டர் அமைக்கிறதுக்கும் ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. அந்த புதிய ஸ்பேஸ் சென்டரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற குலசேகரப்பட்டினத்தில் தான் அமைக்கணுன்ட்டு பல தரப்பினரும் மத்திய அரசை வந்து வற்புறுத்திட்டு இருக்காங்க மக்களே. ஆக்சுவலி வந்து ராக்கெட்களை அனுப்புறதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் சென்டர் அமைக்கணும்னா ஸோ 2 முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன்று வந்து அது வந்து கடற்கரைக்கு மிக அருகில் இருக்கணும், நம்பர் 1. இரண்டாவது பார்த்திங்கன்னா அது வந்து பூமியோட மையக்கோடு, அதாவது பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் இருக்கிற மாதிரி அந்த பிளேஸ் வந்து இருக்கணும் மக்களே. ஸோ இந்த 2 இடமுமே வந்து நம்ம குலசேகரப்பட்டினத்துக்கு வந்து சரியாக பொருந்திருக்கு. ஏன்னா இது ஒரு கடற்கரைக்கு அருகில் இருக்கிற ஒரு ஊர், ரெண்டாவது வந்து இதுவும் வந்து பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் இருக்குது மக்களே. ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து மேற்கோள் காட்டி இந்த ஸ்பேஸ் சென்டர் வந்து குலசேகரப்பட்டினத்தில் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மத்திய அரசிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மக்களே. என்ன காரணத்தினால இந்த ஸ்பேஸ் சென்டர் வந்து கடலுக்கு அருகே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த சேட்டலைட்ஸ் வந்து நம்ம கிழக்க பார்க்க தான் அனுப்புகிறோம். ஸோ அது வந்து இன்கேஸ் வந்து மேலே போகும்போது ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அதனால் வந்து அது செயலிழந்து கீழே வருதுன்னா ஸோ அதை வந்து நம்ம ஆராய்ச்சியாளர்கள் வந்து கடலில் சேர்கிற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க மக்களே. இதை எல்லாமே வந்து கருத்தில் கொண்டு ஸோ குலசேகரப்பட்டினத்தில் வந்து அந்த ராக்கெட் இந்த நியூ ஸ்பேஸ் சென்டர் அமையட்டும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம்.
இது வரைக்கும் இங்கே குலசேகரப்பட்டினத்தில் அமைய போகிற ஸ்பேஸ் சென்டரை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து இங்கே இருக்க அனல்மின் நிலையத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த இடம் தான் மக்களே குலசேகரப்பட்டினத்தில் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆப்ரேஷன் ஆயிடுச்சாங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. ஸோ இது வந்து அது இல்லாமல் இந்த இடத்த பார்க்கும்போது இதுதான் அனல்மின் நிலையமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுதான் அனல்மின் நிலையம். பிகாஸ் அந்த சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் அனல்மின் நிலையமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை மக்களே. ஸோ இந்த அனல்மின் நிலையம் பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 760 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தில் தான் அமைக்கப்பட்டு வருது. இதை வந்து தமிழ்நாடு மின்சார வாரியமும் பாரத மிகுமின் நிறுவனமும் அதாவது பெல் நிறுவனமும் இணைஞ்சு வந்து இந்த மின் திட்டத்தை வந்து உடன்குடி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற பெயரில் வந்து உடன்குடி கிராம எல்லைக்குள்ளே குலசேகரப்பட்டினத்துக்கு போகிற வழியில் அமைச்சிட்ருக்காங்க மக்களே. ஸோ இதோட ஆரம்ப வேலைகள் வந்து மிக வேகமாக நடந்துகிட்ருக்கு. ஓவராலாக இதோட பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா 8694 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்ததில் வந்து ஸோ குலசேகரப்பட்டினமே வந்துட்டோம். ஸோ இப்போ குலசேகரப்பட்டினம் வரும்போது இந்த லொக்கேஷனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டு திரும்பணும். இந்த இடத்துல லெஃப்ட்டு திரும்பும்போது இதுலேருந்து கொஞ்சம் போகணும் மக்களே. இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஊருக்குள்ளே போகிறது, மெயின் ரோட்லேருந்து இப்போ ஊருக்குள்ளே திரும்பியிருக்கோம் மக்களே. ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் 14 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் வந்து நம்ம வந்து குலசேகரப்பட்டினத்தை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஒரு பஸ் நிற்கிறதுல அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெய்ட் பார்க்கிங் இருக்குது. பட் நான் வந்து பெய்ட் பார்க்கிங் போகல. ஸோ இந்த லெஃப்ட்டு திரும்பி நேராக இந்த பக்கம் வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது கார் நிப்பாட்டுறதுக்கு. ஸோ அங்கேயே நான் காரை நிப்பாட்டிட்டு ஸோ கோயிலுக்கு வந்து நடந்தே போயிடலாம். ஏன்னா கூட்டம் இல்லாத டயத்தில் பண்ணிக்கலாம் மக்களே. பட் ஆனால் க்ரௌட் ரொம்ப இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெய்ட் பார்க்கிங் போயிருங்க. ஏன்னா ரோட்டில் வண்டி நிப்பாட்டுறது வந்து அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு கார் தான், அதனால் ஓரமாக விடுறதுக்கு இடம் இருந்துச்சு. பட் மற்ற நாளில் வந்து இடம் இருக்குமாங்கிறது டவுட்டு. ஸோ நாங்கள் போயிருந்த அன்னைக்கு டே பார்த்திங்கன்னா அந்த விசேஷ நாள் கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்தளவு கூட்டம் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாகவே போய் சாமி கும்பிட்டுட்டு வர முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இதுதான் வந்து அந்த கோயில் சன்னதிக்கு போகிற வழி மக்களே. 2 பக்கமும் நிறைய கடைகள் இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ நான் நிறைய பெரிய பெரிய கடைகள் இல்லை, பட் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. பட் நான் இந்த கோயிலுக்கு வந்த ஞாபகார்த்தமாக வந்து உங்களால் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு போக முடியும். ஸோ அதுமாரி அம்மனுக்கு சாத்துறதுக்கு வந்து பூ, மாலை எல்லா தேவையானது எல்லாமே இங்கேயே கிடைக்கும். நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கோயிலை பற்றி பார்க்கும்போது இந்த ஊரை வந்து குலசேகர பாண்டியன் என்கிற மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேர் தான் ஸோ குலசேகர பாண்டியன் ப்ளஸ் பட்டினம், அதாவது குலசேகரன் ப்ளஸ் பட்டினம், குலசேகரப்பட்டினம் என்ற பெயர் வந்தது. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 300 வருஷம் பழமையானதாக சொல்கிறாங்க மக்களே. அது இல்லாமல் இந்த குலசேகர பாண்டியங்கிற மன்னன் வந்து இந்த அம்மனை வந்து நேராகவே தரிசித்ததாகவும் நம்பப்படுது மக்களே. இந்த கோயிலோட மிக முக்கியமான பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா தசரா திருவிழா தான் மக்களே. ஸோ தசரா திருவிழாவில் வந்து இங்கே 10 நாள் நடைபெறுகிறது. இந்த தசரா திருவிழாவுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் துறவி அகத்தியரோட சாபத்தினால துறவி வரமுனி எருமை தலையுடன் மனிதராக மாறினார் மக்களே. ஸோ வரமுனிங்கிற ஒரு துறவிக்கு அகத்தியர் வந்து சாபம் கொடுத்துறாரு. என்ன சாபம்னா, நீ எருமை தலையோட மனுஷனாக மாறு அப்படின்ட்டு. ஸோ மகிஷம் என்றாலே எருமை என்று பொருள். ஸோ அதனால் வந்து எருமை தலையோடு அவன் இருந்ததுனால மகிஷாசுரன் என்று அழைக்கப்படுறான் மக்களே. ஸோ இந்த மகிஷாசுரன் வந்து தொடர்ச்சியான தியானத்தினாலும் கடுமையான முயற்சினாலும் வந்து அதிக சக்திகளை பெற்று உலகம் முழுசும் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கான். அதனால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மகிஷாசுரனோட ஆதிக்கத்தை கண்டிக்க வந்து நிறைய மகான்கள் வந்து தேவியை அணுகி மகிஷாசுரன் செய்த எல்லா கஷ்டத்தையும் தெரிவிக்கிறாங்க. அப்போது தேவியோட சக்தியுடன் ஒரு பெண் குழந்தை தோன்றுகிறது மக்களே. அந்த குழந்தைக்கு லலிதாம்பிகை என்று பெயர் வந்து சூட்டப்படுகிறது. குழந்தை வந்து 9 நாளில் வளர்ந்து 10ஆவது நாளில் அன்னை பராசக்தி லலிதாம்பியாக வளர்ந்து மிகுந்த கோபத்துடன் வந்து மகிஷாசுரனை அழித்ததாக, அதாவது இன்று வந்து 10ஆம் நாள் தசரா விழா கொண்டாடப்படுகிறது மக்களே. 9 நாளில் அன்னை பராசக்தியால் ஏற்பட்ட அந்த வளர்ச்சியே நவராத்திரியாக மீண்டும் தொடங்குகிறது மக்களே. ஸோ முதல் 3 நாட்கள் பார்த்திங்கன்னா மலைமகள் என்றும், 2வது 3 நாட்கள் வந்து அலைமகள் என்றும், கடைசி 3 நாட்கள் கலைமகள் என்றும், அன்னை பராசக்தி வந்து மகிஷாசுரனை அழித்த பிறகு அவளுக்கு வந்து மகிஷாசுர மர்தினி என்று அழைக்கப்படுறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா தேவி இந்த நகரத்திற்கு வந்து குடியேறி அனைத்து பக்தர்களுக்கும் தனது ஆசையை பொழிந்தாள் என்றும் நம்பப்படுகிறது மக்களே. ஸோ விரதம் செய்ய விரும்பும் மக்களை வந்து 41 நாட்கள் வந்து விரதம் இருக்கணுமா. ஸோ அது இல்லாமல் தசராவின் போது 10 நாட்கள் வந்து கடவுள் தெய்வத்தை போல உடனே இணைந்து எந்த தீமையும் செய்யாமல் எல்லா தீய பழக்கத்தையும் விட்டுட்டு உடல் தூய்மையாக இருக்க வேண்டும் மக்களே. அதனால தான் மக்களே தசரா திருவிழாவின் போது பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து அந்த கடவுள் மாரி, காளி மாரி, அம்மன் மாரி, இந்த மாதிரி இன்னும் வேடங்கள் அணிஞ்சு அவங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க மக்களே.
இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மனுக்கு வந்து ஏன் முத்தாரம்மன் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் நோய் யாருக்காக வந்துச்சுன்னா முத்து போட்டதாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முத்து கண்டவர்கள் வந்து இந்த வந்து அம்மனோட பீடத்தை வந்து சுற்றி வந்து தொழுகை செய்யும்போது இந்த முத்து நோய் வந்து குறையும் அப்படின்னு வந்து நம்பப்படுது. ஸோ அந்த முத்துக்களை வந்து ஆற்றி குணப்படுத்தியனால இந்த அம்மனுக்கு வந்து முத்து ப்ளஸ் ஆற்று ப்ளஸ் அம்மன், ஸோ முத்தாற்றம்மன் என்று அழைக்கப்படுது. ஸோ அதுதான் முத்தாரம்மன் அப்படி என்று பேர் வழங்கப்படுகிறது மக்களே. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற மக்களே. முக்கியமாக இந்த கோயில் வந்து நம்ம கவர்மெண்டோட அறநிலைத்துறைக்கு கீழே வர்றதுனால ஸோ சாமியவோ கோயிலுக்குள்ளேயோ நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. வெளியில் வந்து சுற்று பிரகாரங்களில் மட்டும் எடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து சுற்று பிரகாரத்தில் இருக்கிற ஒரு சில கடைகள். இங்கே வந்து பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம். இந்த கோயிலுக்கு வந்து போன ஞாபகார்த்தமாக சுவாமி படங்களும் இங்கே வாங்கிக்கலாம் மக்களே. நிறைய கடைகள் இருக்குது. நல்ல அழகழகான சாமியோட படங்கள் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். திருக்கோயிலோட கட்டண சீட்டு விவரங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ என்னென்னக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லாமல் அந்த முத்தாரம்மன் திருக்கோயிலோட திருத்தல வரலாறும் வந்து ஒரு பலகையில் வந்து நீட்டாக டீட்டெயிலாக எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அது உங்கள் பார்வைக்கு மக்களே. சுவாமி சன்னதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஎம்எக்ஸ் பக்தி உலகம் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து எல்லா விதமான சுவாமி பக்தி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே இருக்குது. ஃபோட்டோஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய குழந்தைகளுக்கான விளையாட்டு ஜாமான் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த கோயில்ஸ் ரிலேட்டடான எல்லா படங்களும் அங்கே இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போய் விசிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது வந்து பெய்டு ப்ரமோஷன் இல்லை, உண்மையிலே எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நாங்கள் சொல்கிறோம். ஸோ எல்லாமே பார்த்தாலே நல்லா இருந்துச்சு. எல்லாமே வாங்கணும்னு தான் தோணுச்சு. பட் ஆனால் எல்லாமே வாங்க முடியாதனால ஒரு சில பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அந்த கடைக்கு கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கோங்க.
ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து முத்தாரம் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. மேக்ஸிமம் வந்து அந்த கோயிலில் உள்ள பெஸ்ட் திங்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன விரும்பி பார்ப்பீங்களோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you then. Bye bye.